ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற போட்காஸ்ட்ல வந்து எப்படி டோப்பமைன வந்து நேச்சுரலா இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி டோப்பமைன் என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோப்பமைன் நம்மளோட பிரெயின்ல வந்து ஒரு கெமிக்கல். இது நம்மள எப்பயுமே ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கும். மேக்ஸ் யூ ஃபீல் குட்ன்னு சொல்லலாம். அதே மாரி இந்த டோப்பமைன் மூலியமா தான் நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள நீங்க வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பட் நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோப்பமைன் தான் நம்மளோட ஒவ்வொரு டிசிஷனையும் வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ணணும், இல்லன்னா உங்க ஃபோன வந்து செக் பண்றீங்க. இல்ல இன்னும் சொல்லணும் அப்படின்னா, காலையில பெட்ல இருந்து எழுந்திரிக்கிறது கூட இந்த டோப்பமைன் தான் வந்து டிசைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மோஸ்ட்லி பீப்பிளுக்கு வந்து இந்த டோப்பமைன எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது. டோப்பமைன் கொண்டு வரதுக்காக தே கெட் ஸ்டக் அப் இன் சோஷியல் மீடியா. அதுக்கப்புறம் வந்து சுகர், அப்புறம் பாசிவ் என்டர்டெயின்மென்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷார்ட் சர்ஜ்ல டோப்பமைன் இன்கிரீஸ் பண்ணும். பட் லாங் பீரியட்ல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி இது எல்லாமே வந்து ட்ரெயின் அவுட் ஆயிரும் அப்டின்னு சொல்லலாம். சரி நம்ம இன்னைக்கு ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துருப்போம். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, டோப்பமைன பொறுத்தவரைக்கும் எந்த அளவு ஹையாவும் இருக்கும், இல்ல மீடியம், இல்ல லோ டெர்ம் அந்த மாரி டிசைட் பண்ண போறோம். சரி ஃபர்ஸ்ட்டு வந்து டோப்பமைனுக்கு வந்து ஒரு ரேட்டிங் குடுக்குறோம். அதாவது 1 டூ 3 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, லோ டோப்பமைன் ஹிட் கிடைக்கும். கொஞ்ச நேரம் இருக்கும். பட் இம்மீடியட்டா ஃபீல் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பயங்கர இன்டென்ஸ்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 2வது தரவரிசையில 4 டூ 6 இது வந்து கைண்ட் ஆஃப் மாடரேட் டோப்பமைன் ஹிட். ஓரளவுக்கு நோட்டிசபிளான ஒரு பூஸ்ட் இருக்கும். பட் ஸ்டில் வந்து பெரிய லெவலுக்கு இருக்காது. 3வது செக்மெண்ட்டா நம்ம பிரிக்கிறத பார்த்தீங்கன்னா, 7 டூ 10 இந்த ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா, ஹை டோப்பமைன். இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டிய பண்ணீங்க அப்டின்னா, ரொம்ப லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பைக்கும் கிடைக்கும். பட் அல்டிமேட்லி அது ரொம்ப லாங் டர்மா இருக்கும். ஸோ, இதெல்லாம் பத்தி தான் நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்ல பார்க்க போறோம். சரி என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நம்மளோட டோப்பமைன மாத்தப் போகுது அப்டின்றத பார்ப்போம். விஷயம் நம்பர் 1 மைக்ரோ வின்ஸ். சின்ன சின்ன வெற்றிகள். சரி இதுக்கு நம்ம ரேட்டிங் குடுக்கணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 3 அவுட் ஆஃப் 10 அப்டின்னு குடுக்கலாம். ஒரு ஹார்வர்ட் பிசினஸ் ரிசர்ச் ரிவ்யூல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நீங்க ஜெயிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோப்பமைனோட செக்ரீஷன் வந்து இன்கிரீஸ் ஆகும். இது பேர் வந்து ப்ராக்ரசிவ் வின்னிங் பிரின்சிபல் அப்படின்ற மாரி சொல்லலாம். சரி ஒரு பெரிய டாஸ்க் எடுத்துட்டீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ட வந்து ஃபுல்லா நீங்க வந்து அப்படியே வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணலன்னா, நீங்க வந்து ஃபெயிலியர் அடைகிறீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. நெறைய டைம் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். பட் ராதர் அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ட சின்ன சின்ன ஸ்டெப்ஸா உடைக்க பழகிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன ஸ்டெப்பா உடைச்சு பழகிட்டீங்கன்னா, இந்த இந்த சின்ன சின்ன ஸ்டெப்ப வந்து ஒரு செக் மார்க் மாரி வச்சுட்டு, இத நான் முடிச்சுட்டேன், இத நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து, கன்சிஸ்டன்ட்டா உங்களுக்கு வந்து நல்ல லெவல்ல வந்து டோப்பமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்க பிரெயின் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஆக்டிவிட்டில நான் வந்து சக்சஸ்ஃபுல்லே போய்க்கிட்டே இருக்கேன். இந்த ஜர்னிய நான் தொடர்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கும். இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள்னு சொல்லலாம். இன்னொரு வந்து இந்த மாரி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, இந்த டாஸ்க்க நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணா தான் நான் வந்து நல்லா இருப்பேன், சாட்டிஸ்ஃபையா இருப்பேன், ஹேப்பியா இருப்பேன் அப்டின்ற அந்த விஷயத்துலருந்து வெளிய வந்து, சின்ன சின்ன விஷயங்கள நீங்க அக்கம்ப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாலே நான் வந்து ஹேப்பியா தான் இருப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு வந்து இம்மீடியட்டா இந்த டோப்பமைன் புரொடக்ஷன் வந்து தரும். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்க, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரன்னரா இருக்கீங்க. இன்னைலருந்து நம்ம ரன் பண்ணலாம் அப்டின்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகே நம்ம போய் அப்டியே ஏதாவது பார்க்குக்கு ஓடலான்னு பிளான் பண்ணியிருப்போம். பட் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ், 3 கிலோமீட்டர்ஸ் ஓடியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டிய அப்படியே ஸ்டாப் பண்ணிருவீங்க. ராதர் இன்னைக்கு ஒரே நாள்லயே நான் வந்து இந்த 5K அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறதுக்கு பதிலா, நான் பெர்சனலா பிராக்டிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நைக்கி ரன்னுன்னு ஒரு ஆப் இருக்கு. அதுல 1000 செகண்ட்ஸ் ரன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான். அது ஆக்சுவலி அந்த ரன்ன நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா, செகண்ட்ஸ் வைஸா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெய்னர் மாரி சொல்லுவாரு. நீங்க இப்ப 100 செகண்ட்ஸ் ஓடிட்டீங்க. ஸோ 100 செகண்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. திரும்ப இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொரு 200 செகண்ட்ஸ் ஓடிட்டீங்க. ஸோ இந்த மாரி குட்டி, குட்டி, குட்டியா ரெஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு வந்து அந்த 15 மினிட்ஸ் ரன்ன வந்து கன்டினியூஸா ஓடுறதுக்கு உண்டான என்கரேஜ்மென்ட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஹேக்குன்னு சொல்லலாம். ஸோ பெரிய கோல் இருக்கு அப்டின்னா, மறக்காம பார்த்தீங்கன்னா, அத பிரேக் பண்ணி ஒரு டாஸ்க் லிஸ்ட் மாரி ரெடி பண்ணிட்டு, ஒவ்வொரு நாளும் அந்த டாஸ்க் லிஸ்ட்ட டிக் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்டி பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இது வந்து நேச்சுரலி ப்ரொடியூசிங் ஒரு டோப்பமைனான ஒரு விஷயங்கள் அப்டின்னு சொல்லலாம். சரி 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 2 நோவல்டி அண்ட் லேர்னிங். சரி இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேட்டிங் குடுக்குறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 5 அவுட் ஆஃப் 10.
ஒரு நல்ல புஸ்தகங்கள் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருப்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். ஸோ அதே மாரி அந்த புக்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, யூ ஆர் ஜஸ்ட் எஸ்கேப்பிங் அவுட் ஆஃப் யுவர் ஸ்ட்ரெஸ்ஸு. புதிய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும்போது, யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் செல்ஃப் டூ சம்திங் நியூ. புதிய கேரக்டர், புதிய வேர்ல்டு, புதிய ஐடியாஸு. நம்மளோட பிரெயின் வந்து எப்பயுமே ஒரு புது இன்ஃபர்மேஷன எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஸோ ரேண்டம் ஃபேக்ட் கூட நீங்க படிச்சீங்கன்னா, இட் ஆல்சோ ட்ரிகர்ஸ் டோபமைன். ஏன்னா, பிகாஸ் வி ஆர் வயர்ட் டூ ட்ரிகர் டோபமைன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, 5 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆன்டிசிபேஷன் அண்ட் பிளானிங். ஸோ இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, 5 அவுட் ஆஃப் 10னா ஆன்டிசிபேஷன் அண்ட் பிளானிங்னா வேற ஒண்ணுமே இல்ல ஃபிரெண்ட்ஸ். நீங்க ஒரு ட்ரிப்ப பிளான் பண்றீங்க. ஏதாவது மேபி ஒரு லோக்கல் ட்ரிப்பா இருக்கட்டும், இல்ல ஃபாரின் ட்ரிப்பா இருக்கட்டும், எந்த மாரி விஷயங்களா இருக்கட்டும். மேபி ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்க அந்த ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த 1 மந்த்துக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கல்ல. இந்த மாரி விஷயங்கள் நம்ம முன்னாடியே வேணும். ஸோ இந்த மாரி ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றது, இல்லன்னா இந்த மாரி விஷயங்கள்லாம் பேக் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாரி ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நேச்சுரலாவே டோபமைன் வரும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்டின்னா, மேபி யூ ஹேவ் அன் என்கேஜ்மென்ட் இல்ல மேரேஜ். ஸோ இந்த மாரி ஃபேமிலில ஒரு ஃபங்ஷன் வருது. இதுல நீங்க தான் மெயின் பெர்சன். ஸோ இத நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க, இத சேனலைஸ் பண்றீங்க அப்டின்னா, இமேஜின் ஒவ்வொரு டைமும் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே, யூ வில் ரியலி ஹேவ் அ பர்ஸ்ட் ஆஃப் டோபமைன். ஸோ பிளானிங் அப்டின்றது மேக் இட் அன் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இதனால நம்ம வந்து 5 அவுட் ஆஃப் 10 குடுக்குறோம். அடுத்த விஷயங்கள் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, லாஃபர் அண்ட் ஹியூமர். இத பத்தி நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு ரேட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் 4 அவுட் ஆஃப் 10. ஜஸ்ட் ஸ்மைல் பண்ண, உங்கள ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சாலே, நீங்க வந்து டோப்பமைன வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மார்னிங் இந்த லாஃபிங் கிளப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ட்டிஃபிஷியலா லாஃபர இன்டியூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்துல ஆர்ட்டிஃபிஷியலா இன்டியூஸ் பண்ற லாஃபர் கூட உங்க உடம்புல வந்து டோப்பமைன சுரக்க ஆரம்பிக்கும். விச் மேக்ஸ் யூ ரியலி ஃபீல் குட். அப்ப நேச்சுரலா, ஹியூமரஸா உங்க ஃபிரெண்ட்ஸோட நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா, எவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இத நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பிரெயின் கிரேவ்ஸ் சம் சோஷியல் பாண்டிங். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு விஷயங்கள்னு சொல்லலாம். அதே மாரி அடுத்தது வந்து இட் ஹெல்ப்ஸ் டூ ரெட்யூஸ் யுவர் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபீல் மோர் ரிலாக்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கர் சோஷியல் கனெக்ஷன்ஸ நீங்க ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே, நேச்சுரலி டோப்பமைன் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 4 அவுட் ஆஃப் 10 வந்து குடுக்கலாம். பட் கன்டினியூஸா நீங்க வந்து இத பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு லாங் லாஸ்டிங் பீரியட் ஆஃப் டோப்பமைன் ஜெனரேஷன் சொல்லலாம். அடுத்தது நம்பர் 5 கோல் செட்டிங் அண்ட் ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங். ஸோ ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் கோல் மாத்திரம் செட் பண்ணா பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். சரி எந்த ஒரு கோல் இப்ப நீங்க வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணணும், இல்லன்னா பிரீதிங் எக்சர்சைஸ் பண்ணணும், இல்லன்னா டெய்லி வந்து வாக்கிங் ஒரு ரன்னிங் இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ஒரு டிசைட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாரி விஷயத்த டிசைட் பண்ண போது வந்து, ஒரு நோட் புக் எடுத்து வச்சுட்டு, ஐ மீன் இட் ஷுட் பி அ ஹார்ட் பவுண்ட் நோட் புக் வித் அ பென். ஸோ லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து இந்த உங்களோட ஹேபிட்ட எழுதிக்கிறீங்க. மேபி மெடிடேஷன், ரன்னிங் இது எல்லாத்தையும் எழுதிட்டு, டேட் வாரியா நம்ம 1 டூ இந்த 31 டேஸ் வரைக்கும் நீங்க எழுதிட்டு, ஒவ்வொரு டைமும் இந்த பர்ட்டிகுலர் டாஸ்க்க பெர் டேல நீங்க வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணி, நீங்க அத டிக் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா நேச்சுரலி டோப்பமைன் வந்து நல்லா சூப்பரா சுரக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி இத கன்டினியூஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, சஸ்டெயின்ட் ரிலீஸ் ஆஃப் டோப்பமைன் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யூ வில் ஃபீல் வெரி ஸ்ட்ராங்லி மோட்டிவேட்டட். இது வந்து வெறும் ஸ்பைக் வந்து திரும்ப இது வர்றது கிடையாது. இது வந்து நேச்சுரலி ஜெனரேட்டட் டோப்பமைன். ஸோ இன்னொரு விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ரிவார்ட் அண்ட் மேனிபுலேஷன் மாரி உங்க லைஃப்ல வந்து மாற ஆரம்பிக்கும். ஒரு ரோட் மேப் மாரி ஒண்ணு இது பண்ணி பாருங்களேன். ஏதாவது ஒரு பெரிய கோல் எடுத்துக்கிறீங்க. ஒரு 5 இயர்ஸ் கோல் இருக்கு. இல்லன்னா ஆக்சுவலி ஒரு மேபி ஒரு 1 இயர் கோல் வச்சுக்கிறீங்க. இந்த கோல வந்து பிரேக் பண்ணிட்டு, இத வந்து ஒரு ரோட் மேப் மாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு, ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மைக்ரோ கோல்ஸ நம்ம அச்சீவ் பண்ணும்போதும், இந்த ரோட் மேப்ப நம்ம வந்து சென்று அடைஞ்சுட்டோம். ஸோ அந்த மாரி நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்க அப்டின்னா வந்து உங்க லைஃப்ல வந்து ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாரி இருக்கும். பட் அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்னேக் இருக்காது. ஒன்லி லேடர் மாத்திரம் தான் இருக்கும். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் அ ஸ்டேபிள் சஸ்டெயின்டு டோப்பமைன் ரிலீஸ் அப்டின்னு சொல்லலாம். சரி அடுத்தது நம்பர் 6 பிசிக்கல் மூவ்மெண்ட். இத பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. இதுக்கு நம்ம குடுக்க போற ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 டூ 6 அவுட் ஆஃப் 10. ஸோ எவ்வளோ டோப்பமைன் வந்து ஜெனரேட் ஆவுது இஸ் ஆல்ரெடி டிபெண்ட் அப்பான் யுவர் பிசிக்கல் எக்சர்சைஸ். சரி நல்ல ஃபாஸ்ட்டா ஒரு ஸ்ப்ரிண்ட் ரன்னிங் நீங்க வந்து பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, தேர் வில் டெஃபினெட்லி பி மோர் அமௌண்ட்ஸ் ஆஃப் டோப்பமைன் டூ யுவர் பிரெயின். ஸோ அதே விஷயங்கள் வந்து
இந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து நல்ல எனர்ஜி அண்ட் ஹாப்பினஸ் லெவல்ஸ் வந்து இம்மீடியட்டா வரும். ஸோ இது பேர் வந்து ரன்னர்ஸ் ஹைன்னு சொல்லுவாங்க. ஃபார் சின்ன எக்ஸாம்பிள் நீங்க ஓடிட்டு வந்தீங்க அப்படின்னா, யூ வில் இட்செல்ஃப் ஃபீல் இது ஓடுறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்ல மேபி ஜிம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, கொஞ்சம் டயர்டா, டிப்ரஸா இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன வாக் இட்செல்ஃப் வில் சேஞ்ச் யுவர் பிரெயின் கெமிஸ்ட்ரி ஃபார் டோப்பமைன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி இன்டென்ஸ் எக்சர்சைஸஸ் லைக் ஸ்ப்ரிண்டிங் இது எல்லாமே வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் டோப்பமைன் மோர் தேன் தட் யுவர் கேஷுவல் மூவ்மெண்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன் அ வீக் ட்ரை ஹை இன்டென்சிட்டி எக்ஸர்சைஸஸ் உங்களோட நேச்சுரலா டோப்பமைன வந்து ஜெனரேட் பண்றதுக்கு. த மோர் யூ மூவ், த மோர் டோப்பமைன் யூ ஆல்சோ ப்ரொடியூஸ். அதே மாரி இன்னொரு விஷயங்கள், உங்களோட டோப்பமைன் ரிசெப்டரே வந்து ட்ரெயின் ஆகும். அதாவது வந்து லெஸ் ரிலையன்ட் ஆக்டிவிட்டீஸ் லைக் இந்த Instagram ஸ்க்ரோலிங், இந்த Facebook ஸ்க்ரோலிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோப்பமைன ஸ்பைக் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். ஸோ, அதனால ஒரே ரீசன் தான் நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம மொபைல் ஃபோன வந்து இந்த மாரி நோண்டிக்கிட்டே இருப்போம். இது பேரு டூம் ஸ்க்ரோலிங்ன்னு சொல்லலாம். இந்த டோப்பமைன் ஜெனரேஷன் பிரெயினுக்கு அடிக்கடிக்கு தேவைப்படும். பட் கன்டினியூஸா எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களோட ஹேபிட் எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சின்ன சின்ன இந்த வேண்டாத விஷயங்கள யூ வில் ஸ்டார்ட் டூ பிகம் ரிலையன்ட். ஆர்ட்டிஃபிஷியல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் டோப்பமைன்லேருந்து வெளிய வந்துட்டு, நேச்சுரல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் டோப்பமைனுக்கு நீங்க மாறுவீங்க. நம்பர் 7 சன்லைட் அண்ட் நேச்சர். உங்களோட ஃபுல் டேய நீங்க வந்து அப்படியே கம்ப்யூட்டர் முன்னாடியே இருந்து நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து, கண்டிப்பா யூ வில் ஃபீல் ரியலி டிப்ரஸ்ட் அண்ட் டயர்ட். ஸோ இதுக்கு ஒரு முக்கிய ஒரு சிறந்த ஒரு ஆல்டர்னேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்திரிக்கிறீங்க. மேபி இட் கேன் பி 6 ஆர் 7:00 முடிஞ்ச வரைக்கும் உங்க டெர்ரஸ்ல போய் கொஞ்சம் நேரம் நின்னு பாருங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த டெர்ரஸ்ல போய் நீங்க நின்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு சன்லைட் மூலியமா வந்து நேச்சுரலி இன்டியூசிங் டோப்பமைன் கிடைக்கும். இது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாம். டைரக்ட் சன்லைட் ட்ரிகர்ஸ் டோப்பமைன் புரொடக்ஷன் இன் தி ரெட்டினா. உங்களோட பிரெயின் வந்து நேச்சுரல் பூஸ்ட் இன் மோட்டிவேஷன் அண்ட் எலிவேஷன் ஆஃப் மூட் இது அத்தனையுமே நடக்கும். அதே மாரி இன்னொரு விஷயங்கள் இந்த டைம்ல வந்து செரோட்டோனின் வந்து சுரக்க ஆரம்பிக்கும்போது, உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டா வந்து இருக்கும். ஸோ, சுகர் சாப்பிட்ட அந்த இன்ஸ்டன்ட் ரஷ்ஷுக்கு பதிலா, காலையில நீங்க போய் சன்லைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க. மேபி லைக் 20 டூ 30 மினிட்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட் இன் த மார்னிங் உங்களோட எனர்ஜி லெவல்ஸ கம்ப்ளீட்டா வந்து ரீசெட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லி ஸ்டடீஸே சொல்லுது. நம்பர் 8 கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம். கிரியேட்டிவிட்டி அப்படின்றது உங்களோட செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இது எது வேணா இருக்கலாங்க. மேபி நீங்க வந்து ஒரு ஒரு பேஜ் ஆஃப் ஒரு ஜர்னல் எழுதணும்னு நினைக்கிறான். அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு ப்ளாக் போஸ்ட் எழுதணும்னு நினைக்கலாம். இல்லன்னா ஒரு வீடியோ கிரியேட் பண்ண நினைக்கலாம். மேபி யூ கேன் பி அன் ஆர்டிஸ்டிக் திங். இத புதுசா பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ரெகுலரா பண்ணும்போது யூ வில் ஜெனரேட் நியூ கனெக்ஷன்ஸ் இன் யூர் பிரெயின் அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் டு ஜெனரேட் இம்மீடியேட் டோப்பமைன் ஆஸ் எ ரிவார்ட். இது வந்து ஒரு ஃபீல் எக்ஸைட்டிங் ஆன ஒரு விஷயங்களா நடக்கும். ஸோ சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு விஷயங்கள் வரையறதோ, இல்ல எழுதுறத பத்தி ஏன்னா அவங்கள சுத்தி டைம் போறது அப்படின்றதே வந்து தெரியாது. ஸோ தே வில் கோ இன்டூ அ ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, சஸ்டெயின்டு டோப்பமைன் பூஸ்ட். இந்த சோஷியல் மீடியா பார்க்கறத விட உண்மையிலே கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாரி கிரியேட்டிவிட்டின்றது உங்களோட பிரெயின வந்து டீப் ஃபோக்கஸ்ல வந்து என்கேஜ் பண்ண வச்சிருக்கும். அதே மாரி இது ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யூ வில் ரியலி பிகம் வெரி அடிக்டிவ் டூ இட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஆகணும்லாம் கிடையாது. ஒரு நோட் புக் எடுத்து டூட்லிங்க பத்தி ஜஸ்ட் சும்மா YouTubeல படிச்சு பாருங்க. மேபி யூ லவ் டூ ட்ரா. ஸோ இந்த டூட்லிங்லாம் பண்ணாதீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் குறையும். அதே மாரி வந்து மியூசிக்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து, இட் வில் பி ரியலி லெஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆல்சோ அ குட் டோப்பமைன் சோர்ஸ். சரி, நம்பர் 9 சென்சரி ஸ்டிமுலேஷன். இதுக்கு வந்து 3 அவுட் ஆஃப் 5. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து ஒரு மெமரியோட லிங்க் பண்ணிக்கும். ஸோ சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. மேபி யூ ஏட் சம்திங் வெரி டேஸ்டி. ரொம்ப வருஷம் கழிச்சு அதே ஹோட்டலுக்கு நீங்க திரும்ப போம்போது, அந்த நாஸ்டால்ஜிக் ஃபீல் கொண்டு வரும்போது, யுவர் பிரெயின் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார்ட் டூ ஜெனரேட் டோப்பமைன். ஸோ இந்த டோப்பமைன் ரிலீஸ வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சோனே, ஒரு நல்ல விஷயங்கள் தான். இதுக்கு இன்னொரு விஷயங்கள் சொல்லணும் அப்டின்னா, சில பல கைண்ட் ஆஃப் ஸ்மெல், சில சென்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வில் மேக் யூ ஃபீல் பிளசன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி திஸ் ஆல்சோ ஜெனரேட்ஸ் டோப்பமைன். இல்லன்னா புதுசா ஒரு புக் வாங்குறீங்க. அந்த புக்கோட ஸ்மெல் கேன் ஆல்சோ ரெய்ஸ் யுவர் மூட் இன் செகண்ட்ஸ். ஸோ இம்மீடியட்டா ஒரு ஹிட் ஆஃப் கைண்ட் ஆஃப் டோப்பமைன்லாம் கிடையாது. பட் இட் வில் ஜஸ்ட் ரீசெட் இட் ஸ்லோலி. ஸோ காலையில இந்த காஃபி ஸ்மெல் கூட சில பேருக்கு வந்து உண்மையிலேயே ஒரு டோபமைன் செக்ரீஷன் ஃபீலிங்குன்னு சொல்லலாம். நம்பர் 10 சோஷியல் கனெக்ஷன். இதுக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 அவுட் ஆஃப் 10.
யார் கூடயாவது ஒரு நல்ல மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னாவே, யூ வில் ரியலி ஃபீல் வெரி லைட்டர். அண்ட் ஆல்சோ இட் வில் என்ஹான்ஸ் யுவர் மூடுன்னு சொல்லலாம். நல்ல ஸ்ட்ராங்கான சோஷியல் பாண்ட்ஸ் வந்து நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யுவர் பிரெயின் வில் ஸ்டார்ட் டு ஃபீல் வெரி சேஃப் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஐசோலேஷன் இல்லைனா லோன்லினஸ் அப்படின்றது வில் டெஃபினெட்லி கில் யுவர் மோட்டிவேஷன். ஸோ நீங்கள் வந்து ஐசோலேட்டட் லோன்லியான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மோட்டிவேஷன் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் ரேதர் இஃப் யூ ஆர் அ சோஷியல் பர்சன் அப்படின்னா யுவர் டோபமைன் ஜென்ரேஷன் வில் ரியலி பி வெரி குட்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி டெப்த் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியங்க. ஒரு ஃபேஸ்புக்லேயே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் ரியலி டசன்ட் கிவ் யூ குட் டோபமைன். பட் ரேதர் அந்த பர்ட்டிகுலர் பர்சனோட ஐ டு ஐ கான்டாக்ட் பர்சனலாக ஃபீல் பண்ணி மேபி வந்து அவங்கள டச் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டச் இருக்கும்போது ரியல் டோப்பமைன் ரிலீஸ் ஹேப்பன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்து தோளில் கை போட்டுட்டு இல்லை கை பிடிச்சி இந்த மாதிரிலாம் நடந்து போகும்போது யூ வில் ஃபீல் அ சென்ஸ் ஆஃப் ரியலி சேஃப் ஃபீலிங். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக வந்து நேச்சுரல் எலிவேட்டட் டோப்பமைன் உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்பர் 11 கிவிங் ஆர் ஹெல்பிங் அதர்ஸ். இதுக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 அவுட் ஆஃப் 10. யாரையும் ஒரு ஆளை நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டோப்பமைன் அண்ட் செரட்டோனின் அண்ட் ஆக்சிடோக்சின் இது 3மே வந்து ஃபீல் குட் ட்ரைஃபேக்டரான்னு சொல்லுவாங்க. இது அனைத்தையுமே அந்த டைம் உங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ யூ ரியலி ஃபீல் அ வெரி ஹை சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் அ லாங் டேர்ம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஏதோ ஒரு விஷயத்த டொனேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் ரியலி ஃபீல் அ நேச்சுரல் பூஸ்ட் ஆஃப் டோப்பமைன். சரி, ஒருத்தர் வந்து ரோட்ல உட்காந்துருக்காரு, வந்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருக்காரு. ஸோ அல்டிமேட்லி நீங்க அவர பார்க்குறீங்க. யூ ரியலி ஃபீல் சேட், யூ ரியலி ஃபீல் யூ வாண்ட் டூ ஹெல்ப் ஹிம் அப்படின்னு நினச்சிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல இருந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் ஏதாவது வாங்கி குடுக்குறீங்க. அவங்களும் வந்து சந்தோஷமா எடுத்துக்கிறாங்க. த சென்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் இன் தேர் ஃபேஸ வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் வி ஆர் எமோஷனலி கனெக்டட் கிரீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்து 7 அவுட் ஆஃப் 10 உங்களுக்கு டோப்பமைன் சுரக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாரி அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனரோசிட்டி. இத பீரியாடிக்கலா, ரெகுலரா, ரிப்பீட்டிவா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்படின்னா, உங்களோட லைஃப்ல ஒரு லாங் டெர்ம் ஹாப்பினஸ், அதே மாரி ஒரு சஸ்டெய்னபிள் ரிலீஸ் ஆஃப் டோப்பமைனும் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 12 கோல்ட் எக்ஸ்போஷர். இதுக்கும் 7 அவுட் ஆஃப் 10 தான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, கோல்டு ஷவர் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல அதெல்லாம் படுறது கஷ்டம். பட் ஸ்டில் மார்னிங் எழுந்திரிக்க அப்படிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அப்படியே சுடு தண்ணீல குளிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி சுடு தண்ணீல எப்பயுமே குளிக்கிறது இஸ் ரியலி நாட் அ குட் திங். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, கோல்டு வாட்டர்ல குளிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பச்சை தண்ணீல குளிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இட் வில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க பிரெயின் வந்து பேனிக் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லலாம். 2வது விஷயங்கள் வந்து ஆஃப்டர் யுவர் பாடி ஸ்டார்ட்ஸ் டூ கெட் அடாப்டட் இட் ஸ்விட்சஸ் இன்டூ டோப்பமைன் ஜெனரேஷன். இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, 250% ஆஃப் டோப்பமைன் சர்ஜ் வந்து கோல்டு வாட்டர் ஷவர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் வந்து இந்த கோல்ட வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாரி வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் எடுத்துக்க ஆரம்பிக்கும்போது நம்மள ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஸ்லோலி டோப்பமைன் ஸ்டார்ட்ஸ் டு ஃப்ளட் யுவர் சிஸ்டம் டு கீப் யூ ஃபீல் அலர்ட்டட் அண்ட் ஃபோக்கஸ்டு. ஸோ இதுதாங்க நடக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ சில பேர் இந்த லாங் டேர்ம் அத்லீட்ஸ் இந்த சிஇஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஸ்வேர் பை இந்த கோல்டு ஷவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டு ஷவர் எடுக்கக்கூடிய சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா, தயவு செஞ்சு அத ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் சுடு தண்ணீல குளிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிஃபோர் யுவர் ஸ்லீப் டைம் நீங்க சுடு தண்ணீல குளிச்சீங்கன்னா, யூ வில் ஹேவ் அ குட் ஸ்லீப். ஸோ மத்த டைம்ஸ் ட்ரை டூ அவாய்ட் இட் மேக்ஸிமம் அண்ட் ஸ்டார்ட் டேக்கிங் கோல்ட் ஷவர்ஸ். நம்பர் 13 லிசன் டு தி மியூசிக் யூ லவ். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரேட்டிங் குடுக்கணும்னா 6 அவுட் ஆஃப் 10. ஸோ ஏதோ ஒரு மியூசிக் கேட்கறது கிடையாது. உங்களுக்கு புடிச்சது உங்களோட லைஃப்ல கனெக்ட் பண்ணக்கூடிய பாடல்கள்லாம் இருக்கும்ல. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இளையராஜா மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தி ஜஸ்ட் வாண்ட் டு லிசன். ஸோ தே கனெக்ட் வித் தேர் மெமரீஸ். என்னைய மாரி 80ஸ் கிட் எல்லாம் இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சார் மியூசிக் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கனெக்ட் டு தட். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் அந்த சாங்க நீங்க கேட்கும்போது ரிலீசஸ் டோப்பமைன் ஈவன் பிஃபோர் இட் ஹேப்பன்ஸ். தட் இஸ் வை லிஸ்னிங் டு அ கிரேட் சாங் ஃபீல்ஸ் அடிக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்ல பாட்டு உங்களுக்கு புடிச்ச பாட்ட கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட டோப்பமைன் லெவல் ஆல்மோஸ்ட் லைக் 9% இன்க்ரீஸ் ஆகக்கூடிய சான்சஸ் நெறைய இருக்கு.
ஸோ இல்ல இன்னும் படிக்கிறீங்க ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமென்டல் மியூசிக் டூரிங் யுவர் ஸ்டடி டைம் கேன் ஹெல்ப் யூ டூ இன்க்ரீஸ் யுவர் ஃபோக்கஸ். அதே மாரி பழைய பாடல்கள் கேட்கும்போது ஏதாவது ஒரு நல்ல மெமரீஸ் இருந்திருக்கும். அதோட சேர்த்து நீங்க அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து, உண்மையாலே யூ வில் ஃபீல் அ நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் டோப்பமைன் கம்மிங் இன்டு யுவர் பாடி. மியூசிக் அப்படின்றது ஒரு பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஜஸ்ட் மோர் தேன் அன் என்டர்டெயின்மென்ட். நம்பர் 14 ஸ்டோரி டெல்லிங் அண்ட் டே ட்ரீமிங். சரி, ஒரு படம் பார்க்குறோம். ஒரு நல்ல படங்க. நல்ல சூப்பரான ஒரு ஸ்டோரியில ஒரு படம் இருக்குன்னா, அந்த படம் முடிச்சுன்னா யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் ரியலி வெரி, வெரி ஹேப்பியர். ஸோ இட் கிவ்ஸ் யூ நேச்சுரலி பூஸ்டிங் டோப்பமைன்னு சொல்லலாம். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, டே ட்ரீமிங். டே ட்ரீமிங்ன்றது வந்து ஏதோ ஒண்ணு கனவு கண்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. விஷுவலைஸ் ஒரு சக்சஸ். விஷுவலைஸ் யூ ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் மனி. யூ ஆர் பையிங் சம்திங் வித் த மனி யூ ஹேவ். யூ ஆர் பையிங் சம் ஹவுஸ். இல்லன்னா யூ ஆர் கோயிங் ஃபார் சம்வேர் வித் த திங். இல்லன்னா விஷுவலைஸ் சக்சஸ்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் உங்கள சுத்தி நடக்குது. உங்க ஆஃபீஸ்ல வந்து யூ ஃபீல் யூ ஆர் அவார்டட். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, யுவர் பிரெயின் ரியலி டஸ் நாட் நோ இது ஒரிஜினலா நடக்குதா? இல்ல நீங்க வந்து ட்ரீம் பண்றீங்களா? அப்படின்றது டிஃபரன்ஸ் பண்ணக்கூடிய திறமை பிரெயினுக்கு கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஃபீல் குட் ஹார்மோனான டோப்பமைன் வந்து ஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ராங் விஷன் ஆஃப் த ஃபியூச்சர் கீப்ஸ் மோட்டிவேஷன் ஹை அண்ட் மோர் டீட்டெயில் த ஸ்டோரி, த மோர் இட் வில் ரியலி ப்ரொடியூஸ் நேச்சுரல் டோப்பமைன். நம்பர் 15 பார்த்தீங்கன்னா, டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இதுக்கு வந்து 8 அவுட் ஆஃப் 10. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெரிய டாஸ்க் எடுத்திருக்கீங்க. அதோட ரிவார்டு வந்து நீங்க இம்மீடியட்டா எதிர்பார்க்காம, ப்ராக்ரசிவா இது நீங்க மானிட்டர் பண்றீங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து, உங்களுக்கு ஒரு கார்பஸ் அமௌண்ட் ஆஃப் பைசா வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. நீங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து லோ ரிஸ்க் பீப்பிள்லாம் எஃப்டில போட்டிருப்பாங்க. ஓரளவுக்கு புத்திசாலித்தனமான பீப்பிள் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு 10 வருஷமா யூ ஆர் புட்டிங் இன் மனி இன் அ ஈக்விட்டி ரெகுலர்லி. அந்த கம்பெனியோட இது பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் இறங்கிட்டே இருக்கு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் சூப்பரா இருக்கு. கம்பெனி ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். ஒரு 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, தி அமௌண்ட் ஆஃப் மனி யூ ரிசீவ் இது இந்த லாங் டெர்ம் இவ்ளோ நாளைக்கு நீங்க பேஷன்ட்டா இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இதோட ரிசல்ட்ட பார்க்கும்போது, இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு பதிலா இந்த டிலேய்டு கிராட்டிஃபிகேஷனால வர டோப்பமைன் வில் பி சோ கன்டினியூயஸ் அண்ட் சோ சஸ்டெயின். ஸோ இது உங்களுக்கு இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு கோல் ஓரியன்டட் விஷயங்கள். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது நீங்க பார்க்குறீங்க. ஸோ நல்ல வெயிட்டான ஒரு பர்சன் தே ஹேவ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர்க்குள்ள நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம். 1 மந்த்லாம் கிடையாது. 1 இயர்க்குள்ள ரெடியூஸ் பண்ணணும். ஸ்லோவா ஒவ்வொரு எஃபோர்ட்டா எவ்ரி சிங்கிள் டே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க பண்ணும்போது, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 1 இயர் அச்சீவ் பண்ணிட்டு உங்களோட வெயிட்ட நீங்க ரெடியூஸ் பண்ண ஃபீல் இருக்கே, ஸோ இட் வில் ஹேவ் அ சஸ்டெயின்ட் ரிலீஸ் ஆஃப் டோப்பமைன் சொல்லலாம். Delay builds tension, and when the reward finally comes, dopamine floods into your system. அதனால தான் இது வந்து 8 அவுட் ஆஃப் 10 அப்படின்ற மாரி பார்க்குறோம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி நீங்க அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த டோப்பமைனோட ரேட்டிங் அண்ட் லிஸ்ட்டும் இருக்கும். கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இது உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற என்ன மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்றது தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிஸ்னிங் கைஸ். பை பை அண்ட் டேக் கேர்.